ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பார்களால் குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரம் 10 என்ற புத்தகத்திலிருந்து 7வது அவதாரமான பரசுராம அவதாரத்தை பார்க்க இருக்கின்றோம். உள்ளே போலாம். சூரியனிலிருந்து வெளிப்பட்டு புவியின் ஈர்ப்பில் வரும் ஒரு உயிரணு பல்வேறு சந்தர்ப்பங்களால் தான் நுகர்ந்த உணர்வை தன்னுள் இணைத்து தான் இணைத்து கொண்ட உணர்வுக்கொப்ப சரீரங்களை பெற்று தான் பெற்ற ஒவ்வொரு சரீரத்திலும் நஞ்சினை நீக்கும் நிலையாக தனது உணர்வினை வளர்த்து அவ்வுணர்வுகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி நன்மை எது தீமை எது என்று அறிந்துணர்ந்து செயல்படச் செய்யும் 6வது அறிவினை கொண்டுள்ள மனித சரீரத்தை பெற்றுள்ள நிலையே உயிரணுவின் பரிணாம வளர்ச்சியில் 7வது நிலையாக பரசுராம் அவதாரமாக ஞானிகளால் காண்பிக்கப்பட்டது. சூரியனிலிருந்து வெளிப்பட்டு புவியில் ஈர்ப்பில் வரும் ஒரு உயிரணு சந்தர்ப்பவசத்தால் தான் நுகர்ந்த உணர்வை தன்னுள் இணைத்து தான் இணைத்து கொண்ட உணர்வுக்கொப்ப சரீரங்களை பெற்று தான் பெற்ற ஒவ்வொரு சரீரத்திலும் நஞ்சினை நீக்கும் நிலையாக தனது உணர்வினை வளர்த்து அவ்வுணர்வுகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி நன்மை எது தீமை எது என்று அறிந்துணர்ந்து செயல்படச் செய்யும் 6வது அறிவினை கொண்டுள்ள மனித சரீரத்தை பெற்றுள்ள நிலையே உயிரினவின் பரிணாம வளர்ச்சியில் 7வது நிலையாக பரசுராம் அவதாரமாக ஞானிகளால் காண்பிக்கப்பட்டது. பன்றி சாக்கடையில் உள்ள நாற்றத்தை நீக்கி அதனுள் உள்ள நல்ல உணர்வின் சத்தை தனக்குள் நுகர்ந்து சேர்த்து கொண்ட வினைக்கு நாயகனாக அடுத்து மனிதனாக பரசுராம் அவதாரமாக உருபெறும் நிலை பெறுகின்றது. மனிதனான பின் நமது உடல் நாம் உட்கொள்ளும் உணவிலுள்ள நஞ்சினை மாற்றிவிட்டு நல்ல உணர்வை சமப்படுத்துகின்றது என்ற நிலையே பரசுராம் அவதாரம். பன்றி சாக்கடையில் உள்ள நாற்றத்தை நீக்கி அதனுள் உள்ள நல்ல உணர்வின் சத்தை தனக்குள் நுகர்ந்து சேர்த்து கொண்ட வினைக்கு நாயகனாக அடுத்து மனிதனாக பரசுராம் அவதாரமாக உருபெறும் நிலையை பெறுகின்றது. மனிதனான பின் நமது உடல் நாம் உட்கொள்ளும் உணர்வுள்ள நஞ்சினை மாற்றிவிட்டு நல்ல உணர்வை சமப்படுத்துகின்றது என்ற நிலையே பரசுராம் அவதாரம். கடவுளின் அவதாரத்தில் ஒரு பொருளை தன்னுள் இணைத்து நன்மை என்றும் தீமை என்றும் அறிந்து சமப்படுத்தும் நிலைக்கு பரசுராம் என காரண பெயரை சூட்டினார்கள். கடவுளின் அவதாரத்தில் ஒரு பொருளை தன்னுள் இணைத்து நன்மை என்றும் தீமை என்றும் அறிந்து சமப்படுத்தும் நிலைக்கு பரசுராம் என காரண பெயரை சூட்டினார்கள். தீமைகளை ஒடுக்கும் மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை கணவன் மனைவி 2 பேரும் கவர்ந்து தமக்குள் உருபெறச் செய்யப்படும் பொழுதுதான் சமப்படுத்த முடியும். இது பரசுராம். தீமைகளை ஒடுக்கும் மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை கணவன் மனைவி 2 பேரும் கவர்ந்து தமக்குள் உருபெறச் செய்யப்படும் பொழுதுதான் சமப்படுத்த முடியும். இதுதான் பரசுராம். உதாரணமாக, கணவன் தனது மனைவி உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுவதும் மனைவி தனது கணவன் பெற வேண்டும் என்று எண்ணுவதும் ஆக இந்த இரு உணர்வும் வரும்பொழுது
எவ்வாறு ரேவதி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு உயிரானதோ அதை போன்று இரண்டு பேரின் உணர்வின் தன்மையும் ஒன்றாகிறது. உணர்வினை ஒளியாக ஒருவருக்கொருவர் மாற்றப்படும் பொழுது ஒருவருக்குள் வரக்கூடிய இருளினை மாய்க்கிறது, இருளை மாய்த்து ஒளியாக மாற்றுகின்றது. உதாரணமாக, நாம் மிக மிக நல்லவர்களாக இருப்போம், பலருக்கு பக்குவம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நல்ல அறிவுரையுடன் கூடிய யோசனைகளை கூறுபவர்கள் அனைவருமே பிறருடைய குறைகளை, வேதனைகளை, துன்பங்களை கேட்டறிய வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, நாம் மிக மிக நல்லவர்களாக இருப்போம், பலருக்கு பக்குவம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நல்ல அறிவுரையுடன் கூடிய யோசனைகளை கூறுபவர்கள் அனைவருமே பிறருடைய குறைகளை, வேதனைகளை, துன்பங்களை கேட்டறிய வேண்டியிருக்கின்றது. உங்களிடத்திலும் பலர் வந்து என்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள், நான் மோசம் போனேன் என்று கூறுவதை கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்பொழுது இதனின் உணர்வுகள் எல்லாம் உங்களிடத்தில் விளைந்து உங்களில் உள்ள நல்ல குணங்கள் காணாமல் போகச் செய்துவிடும். உங்களிடத்திலும் பலர் வந்து என்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள், நான் மோசம் போனேன் என்று கூறுவதை கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்பொழுது இதனின் உணர்வுகள் எல்லாம் உங்களிடத்தில் விளைந்து உங்களில் உள்ள நல்ல குணங்கள் உங்களிடத்தில் உள்ள நல்ல குணங்களை காணாமல் போகச் செய்துவிடும். இதெல்லாம் உங்களில் விளைந்தவுடனே நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். மற்றவரை பார்த்து பெத்தலாட்டம் பண்ணுகிறார் என்று கூற ஆரம்பித்து விடுவீர்கள். இவ்வாறு நீங்கள் நல்லதே செய்து வந்தாலும் பிறர்படும் வேதனையின் உணர்வை உங்களுக்குள் சேர்க்கும் பொழுது அது உங்களிடத்தில் நோயாகவும், கவலையாகவும், சோர்வடைந்த நிலையாகவும் உங்களிடத்தில் விளையும். பலரின் குறைகளை கேட்டு உங்களுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வு வேகமாக இருக்கும். இதே உணர்வுடன் வீட்டிற்கு வந்தால் மகன் ஏதாவது காரியத்திற்காக வெளியே சென்றால் உடனே அவனை அறிவு கட்டத்தனமாக போகிறான் என்று திட்ட ஆரம்பித்து விடுவீர்கள். ஏதாவது ஒரு வேலையாக மனைவியை கூப்பிடும் பொழுது வா இங்கே என்று வேகம் காட்டுவோம். இதோ வருகிறேன் என்று அவரும் குரல் கொடுப்பார். இதனின் உணர்வு என்ன செய்யும்? பாத்திரம் ஒன்று கை நழுவி விழுந்துவிடும். உடனே நாம் மனைவியிடம் கொஞ்சமாவது அடக்கம் இருக்கிறதா பார் என்று சத்தம் போடுவோம். வெறுப்பின் உணர்வுகள் நம்மிடம் அதிகரித்துவிடும். அப்பொழுது இந்த உணர்வின் தன்மை வேதனையாகும் பொழுது மனைவி பொறுமையாகத்தான் இருப்பார், ஆனால் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுகிறார், என்னிடம் எரிந்து விழுகிறார் என்று மனைவிக்கு வேதனையாகும் பொழுது அவருக்கு கை கால் குடைச்சல் வருகின்றது. இதே உணர்வின் தன்மையுடன் சமையல் செய்தால் என்ன ஆகும்? சாப்பாடு நன்றாக இருக்காது. ஆக சாப்பாடு பரிமாறும் பொழுதும் வம்பு. இந்நிலையை தொடர்ந்து கணவன் மனைவி பிரிந்து விட்டால் விட்டார்கள் என்றால் நீ நான் என்று சண்டை வருகிறது. அப்பொழுது அடுத்தவருடைய வேதனையின் உணர்வுகள் நமக்குள் புகுந்தபின் யாராவது உதவி செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணம் இங்கே வளரும். என் வீட்டுக்காரர் இப்படித்தான் என்று வேதனைப்படும் பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் அந்த மனுஷன் எப்படித்தான், நீ வாமா கண்ணு என்று அனுசரித்தால் போதும். இவர்கள் செத்தால் உயிரான்மா அவர் உடலில் புகுந்து கொள்ளும். அப்பொழுது வேதனையின் உணர்வுகளை மேலும் வளர்த்து கொண்டபின் நான் உதவி செய்தேன், ஆண்டவன் என்னை சோதிக்கின்றானே என்ற நிலையில் வீட்டில் கலவரம் உருவாகும். ஆக இங்கே எண்ணங்கள் யமனாகி விடுகின்றன. பகைமை உணர்வுகளை எடுக்கப்படும் பொழுது அது இணை சேர்ந்து வாழும் தன்மையை பிரித்து விட்டால் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை மீட்டினாள் எனும் நிலையாக எப்பொழுதும் ஒன்றிய நிலைகள் வந்தாலும் இன்னொரு பிறப்பிற்கு போகாதபடி பிறர் செய்த ஏவல் நோய்கள் தனக்குள் வராதபடி தடுக்க இது உதவும். வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று வாழ வேண்டும்.
அவர்கள் வாழ்ந்த உணர்வின் தன்மை என்றும் நிலை கொள்ள வேண்டும். இரண்டு மனமும் ஒன்றாகி திருமணமான பின் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இவை. கணவன் தனது மனைவியை உயர்த்தி நினைப்பதும், மனைவி தனது கணவனை உயர்த்தி நினைவுகளை வளர்த்திடல் வேண்டும். கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்து இதே உணர்வுடன் செயல்பட வேண்டும். ஆக கணவன் மனைவி இருவரும் ஒன்றிணைந்து துருவ மகர்ஷிகளின் அரிசக்தியை தம்முள் இணைத்து வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களால் வரும் நஞ்சினை ஒடுக்கி தம்முள் நல் உணர்வை சமப்படுத்தும் நிலை பெற வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருபா. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். நிறைவு செய்து கொள்வோம். அதாவதுங்க, இந்த பரசுராம் அவதாரம் என்பது மனிதனாக உருபெறும் நிலை. பன்றியிலிருந்து நேராக அடுத்த நிலை வளர்ச்சியில், பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக உருபெறும் நிலை. அதில் கணவன் மனைவியாக வாழும்போது நாம் எப்படி மனதை சமப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும், பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்பதை குரு நமக்கு இனம் பிரித்து காண்பிக்கின்றார்கள். ஆகவே மனதை சமப்படுத்த பக்குவம் தேவை. பக்குவம் பெறுவதற்கு அருள்ஞானம் தேவை. அருள்ஞானம் இருந்தால் தீமைகளை நீக்க முடியும். தீமைகளை நீக்கினால் சிந்தனை திறனை பெற முடியும். சிந்தனை திறனை பெற்றால் செயல்திறனை பெருக்க முடியும் என்று குரு அருள்மொழிகள் நமக்கு இந்த இடத்தில் பயனுள்ளதாக அமைந்து நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோம். மகிழ்ச்சி. இதுவரை இந்த அருள் உரைகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அருள் புரிவாய் ஈஸ்வரா. இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெற்றிட அருள் புரிவாய் ஈஸ்வரா. தெய்வ குணம் பெறுவோம், தெய்வ சக்தி வளர்ப்போம். உலக மக்கள் அனைவரும் அருள் ஞானம் பெற்றிட அருள் வாழ்க்கை வாழ்ந்திட தவம் இருப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. நாம் வீடியோ போட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். மகிழ்ச்சி, பேரானந்தம். நிறைவு செய்து கொள்வோம்.